இயேசு ராஜா உடரம கரம சந்தன மௌரி வீரி லிக்கிரியாத்தனரா இயேசு ராஜா ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஆமென். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் அன்பர் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆமென். ஆராதனை ஆராதனை ஓ சத்தமா இயேசு ராஜாவே இயேசு ராஜா glory இயேசு உடரவா சத்தனலரயா தனரமகரா ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள ஆமென். ஹல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையாய் விடுதலை தருபவரே விடுதலை தருபவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. Oh, thank you, Father. Amen. ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்றம் முதல் உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர். ஆமென். எனக்காய் அடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு
புது வாழ்வு தந்து விட்டீர். அப்பா நன்றி ஏசப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா என் இயேசு ராஜாவே. ஸ்தோத்திரம் ஆமென். என் இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம். ஓ ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள. அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திர பலிகள் துதி பலிகளை ஏறெடுத்து நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவர். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். உம்மை ஒரு விசை கூட தொழுது கொள்ளும்படி உம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட கிருபை செய்யும். எல்லாவற்றையும் தயவாய் அனுகூலமாக்கி தாரும். அடியாரை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாரும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களும் இருக்கிற இடத்துல உடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை செய்யும். உடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளும். கிருபையாய் எழுந்தருளும், கிருபையாய் உயர்ந்தருளும், கிருபையாய் மகிமைப்படும். எல்லா மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி எழுந்து நின்று 136வது சங்கீதத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 136. எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைசன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள்,
சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சங்கு கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர், அனுதினம் கூட நின்று பாதுகாப்பவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்றும் நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர், அனுதினம் கூட நின்று பாதுகாப்பவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்று நல்லவர். ஒரு விஷயம் கூட, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர், அனுதினம் கூட நின்று பாதுகாப்பவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்று நல்லவர். விழுகையின் விளிம்பில் நின்ற போதும் வீழ்ந்திடாமல் காத்த இயேசு நல்லவர். பாடுங்க. கால்கள் வழுவாமலே கண்ணிமை மூடாமலே பாதுகாத்த இயேசு என்று நல்லவர். ஆமென். கால்கள் வழுவாமலே கண்ணிமை மூடாமலே பாதுகாத்த இயேசு என்று நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர், அனுதினம் கூட நின்று பாதுகாப்பவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்றும் நல்லவர். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர செய்யும் இயேசு நல்லவர். பாடுவோம். கிருபை தொடர செய்யும் இயேசு நல்லவர். மரணம் பள்ளத்தாக்கிலும் அழுகை பள்ளத்தாக்கிலும் கைவிடாத இயேசு என்றும் நல்லவர்.
மரண பள்ளத்தாக்கிலும் அழுகை பள்ளத்தாக்கிலும் கைவிடாத இயேசு என்றும் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்றும் நல்லவர். சத்துரு எதிர்த்து வந்த போதும் சத்துருவாய் நின்ற இயேசு நல்லவர். பாடுங்க. ஆமென். சாம்பலை சிங்காரமாய் சாபத்தை சந்தோஷமாய் மாற்றி தந்த இயேசு என்றும் நல்லவர். சாம்பலை சிங்காரமாய் சாபத்தை சந்தோஷமாய் மாற்றி தந்த இயேசு என்றும் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர், அனுதினம் கூட நின்று பாதுகாப்பவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்று நல்லவர். ஒரு விஷயம் கூட நாம் பாட போகிறோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர செய்யும் இயேசு நல்லவர். எல்லா நல்ல கைகளை தட்டி ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர செய்யும் இயேசு நல்லவர். ஆமென். கிருபை தொடர செய்யும் இயேசு நல்லவர். மரண பள்ளத்தாக்கிலும் அழுகை பள்ளத்தாக்கிலும் கைவிடாத இயேசு. ருசித்தவங்க சந்தோஷமா. மரண பள்ளத்தாக்கிலும் அழுகை பள்ளத்தாக்கிலும் கைவிடாத இயேசு என்று நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர், அனுதினம் கூட நின்று பாதுகாப்பவர். இயேசு என்று நல்லவர். சத்துரு எதிர்த்து வந்த போதும் சத்துவமாய் நின்ற இயேசு நல்லவர். சாம்பலை சிங்காரமாய் மாற்றி தந்த சாம்பலை சிங்காரமாய் மாற்றி தந்த இயேசு என்று நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர். ஓ இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்று நல்லவர். இயேசு என்று நல்லவர், இயேசு என்று நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம் இயேசு என்றும் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். இதுவரை அவர் நம்மை நடத்தினார், அவர் நம்மை கொண்டு வந்தார், இதுவரை நடத்தினார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை நடத்தினார். ஹலோ, இதுவரை நடத்தினார். அப்படி நினைக்கும் போதே இனி நடத்துவார். ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ ദൈവമേ. ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ യേശുവേ. കളിവല്ല നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിൻ ദയയാണേ. കളിവല്ല നിൻ കൃപ
കൃപയാണേ ബലമല്ല നിന്ദയാണേ ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ ദൈവമേ. ஆண்டவரே இதுவரை வந்தது கிருபை. நீங்க தான். இதுவரை வந்ததுக்கு காரணம் நீங்க தான். கழிவல்ல, என்னுடைய திறமை அல்ல, உங்க கிருபை. என் பலம் அல்ல, உங்க தயவு. ரோகியாய் மாறிய போல் யெகோவா ராஃபாயாய் நான் பலவீனனா மாறும்போது நீங்க யெகோவா ராஃபாவா மாறிட்டீங்க ஆண்டவரே. தோல்விகள் வந்த நேரம் யெகோவா நிசியாயே. தோல்விகள் வந்த நேரம் யெகோவா நிசியா. இப்ப அப்படியே கைகளை உயர்த்தி சொல்வோம். கழிவல்ல கழிவல்ல நின் கிருபையானே பலமல்ல நிந்தையானே. கழிவல்ல எத்திறமை இல்லப்பா, இல்லப்பா, உங்க கிருபையாண்டவரே. பலமல்ல நிந்தையானே ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ ദൈവം. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதி இருக்கும் நம்முடைய பாஸ்ட் லைஃப்ல. அந்த இடம் தான் நம்ம லைஃப்ல இனி என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிற இடம். அதுல இருந்து இதுவரை கர்த்தர் நடத்தினத நினைச்சு பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து நினைச்சு பார்க்கணும். இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலரா ஒரு இடம் இருக்கும். இதுல இருந்து என்ன கேட்டா சொல்லுவேன், 2016 நவம்பர் 21. ஆமென். இந்த நவம்பர் வந்தா 10 வருஷம். ஆமென். அதுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே நடத்தினார். ஆனாலும் சில குறிப்பிட்ட இடம் இருக்கும். அதுல இருந்து ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എന്റെ. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இதுவரை நடத்தினவர். அவருடைய பெயர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முதலும் முடிவுமானவர். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லுவார், என் தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல் ஆதரித்து வந்த தேவன். ஏன்னா யாக்கோபு பொறுத்த வரைக்கும் வயிற்றுக்குள்ளேயே போராட்டம் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆமா, யாக்கோபு பூச்சி உள்ள ஒரு மிதி விட்டா யாக்கோபு இல்லை. ஆனாலும் நான் தாங்கினேன். எப்படி யாக்கோபு வெளியே வந்துட்ட அப்படின்னா, ஏசாயா 46 ஆண்டவர் சொல்ற, நான் தாங்கினேன், இனியும் தாங்குவேன். அப்பா கையில இருக்கிறீங்களா, நீங்க வாழ்ந்துருவீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த பாடலை பாடி எஸ் ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാ அப்படி எழுந்திருக்கலாமா? One more time. ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാ നീ മാത്രം എൻ ദൈവമേ. ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാ നീ മാത്രം എൻ
இயேசுவே. ரெண்டு கைகளை உயர்த்தி களிவல்லா நின் கிருபையாலே, பலமல்லா நின் தயையாலே, களிவல்லா நின் கிருபையாலே, നിൻ ദയയാണേ ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ. നീ മാത്രം എൻ ദൈവമേ. ഞങ്ങൾ எத்தனை நிந்தை, எத்தனை போராட்டங்கள், எத்தனை தனிமை அப்பா நடத்தினாரே. நீ மாத்திரம் என் இயேசுவே. ரோகியாய் ரோகியாய் மாறிய போல் யெகோவா ராஃபாயாய் பாடுவோம். ரோகியாய் மாறிய போல் யெகோவா ராஃபாயாய் தோல்விகள் வந்த நேரம் யெகோவா நிசியாய். தோல்வியில துவண்டு போனோம், அப்பா ஜெயமாய் வந்து நின்றார். யெகோவா நிசியாய் வந்து நின்றார். இது நம் திராணி அல்ல, அவருடைய கிருபை. Come on church, கைகளை உயர்த்தி களிவல்லா களிவல்லா நின் கிருபையாலே, பலமல்லா நின் தயையாலே. மனசுல இருந்து சொல்லுங்க, இருதயத்துல இருந்து சொல்லுங்க, உங்க கிருபை ஆண்டவரே என் பலம் அல்ல, உங்க தயவப்பா. நின் தயையாலே ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ. നീ മാത്രം എൻ ദൈവമേ. ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ. നീ മാത്രം എൻ യേശുവേ. എൽ ഷഡായ് കൂടെയുള്ളപ്പോ അസാധ്യതകൾ മാറിപ്പോയി. എൽ ഷഡായ് കൂടെയുള്ളപ്പോ അസാധ്യതകൾ മാറിപ്പോയി. എബനേസർ എൻ ദൈവമേ, എന്നെ കരങ്ങളിൽ വഹിച്ചവനേ. നന്ദി രാജാ. എബനേസർ എൻ ദൈവമേ, എന്നെ കരങ്ങളിൽ. എല്ലാരും രണ്ട് കൈകളെ ഉയർത്തി കളിവല്ല കളിവല്ല നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിൻ ദയയാണേ, നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിൻ ദയയാണേ. ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ. നീ മാത്രം, நீங்க மட்டும், நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான். ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ. നീ മാത്രം എൻ യേശുവേ. യഹോവா ഈരയായി, യഹോവா ഈരയായി എൻ ശൂന്യതകൾ മാറ്റിയല്ലോ. യഹോവா ഈരയായി എൻ ശൂന്യതകൾ മാറ്റിയല്ലോ. എപ്പോഴും എന്നെ കാണുന്ന എൽറോയിൻ സ്നേഹക്കോടിയേ. ഹല്ലേലൂയ. എപ്പോഴും എന്നെ കാണുന്ന
எல்ரோகியன் ஸ்நேக கோடி கழிவல்ல பலமல்ல நின் கிருபை உன் கிருபை ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം എൻ ദൈവമേ ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ ഓ നീ മാത്രം കഴിവല്ല കൃപയേ കഴിവല്ല ബലമല്ല നിന്ദയയാണേ കൃപയേ ഓ രബ ശകര ബദന മകര ബദന ഞങ്ങൾ ഇതുവരെ എത്തുവാൻ നീ മാത്രം ഓ ഹല്ലേലൂയ ഓ ഹല്ലേലൂയ നീ മാത്രം அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இதுவரை நடத்தினீர் ஆண்டவரே. நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால அந்த சூழ்நிலையை கடந்திருக்க முடியாது. நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால் அந்த சேனைக்குள் பாய்ந்திருக்க முடியாது. நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால் அந்த மதிலை கடந்திருக்க முடியாது. என்னால் அந்த பள்ளத்தாக்கை கடந்திருக்க முடியாது. நான் பலவீனப்பட்ட போது ஆண்டவரே யெகோவா ராஃபாவாக வந்து நின்றீங்கப்பா. தோல்வி மேல தோல்வி கண்ட போது யெகோவா நிசியாக வந்து நின்றீங்க ஆண்டவரே. அப்பா இனி என்னால சாத்தியம் இல்லை என்று சொன்ன போது எல் ஷடாயாய் வந்து நின்றீரப்பா. என்னால முடியலன்னு சொன்ன போது எபெனேசராய் தாங்கினீர் ஆண்டவரே. உங்க கிருபை எவ்வளவு பெரியது. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்த போது எல் ரோயியாய் ஆண்டவரே யெகோவா ஈரையாய் பார்த்து கொண்டீர் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களை பார்த்து கொள்ளுகிற எல் ரோயியே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு, உங்க காருண்யம் அது பெரிதாய் இருப்பதால் இந்த சிறியவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதார நன்றி பலிகள், மனதார ஸ்தோத்திர பலிகள் செலுத்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி அப்படியே ஆர்ப்பரிப்போடு இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, மனதார நன்றி செலுத்துகிறோம். இருதயம் நிறைந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஓ நாங்கள் இதுவரை வந்து நிற்க, இந்த நிலை வரை வந்து நிற்க நீங்க தான் காரணம். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் இதுவரை எத்துவான் நீ மாத்திரம் என் தெய்வமே. ഞങ്ങൾ ഇതുവരെ നീ മാത്രം. രണ്ട് കൈകളെ ഉയർത്തി കണ്ണുകളെ ഏറെടുത്ത് കഴിവല്ല നിൻ കൃപയാണേ, ബലമല്ല നിൻ ദയയാണേ, നിൻ കൃപയാണേ, ബലമല്ല. மறுபடியும் சொல்லுங்க. கழிவல்ல, என் திறமையல்ல, என் திராணி அல்ல, நின் கிருபையாடே, பலமல்ல.
ஒன்றுமில்லை. ஆமென். ഞങ്ങൾ ഇതുവരെ നീ മാത്രം എൻ ദൈവമേ. ഞങ്ങൾ ഇതുവരെ നീ മാത്രം. മുഴു ബലത്തോടെ കരങ്ങളെ ചാറ്റി ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். நெகேமியா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் எப்படி இருக்கிறது தெரியுமா? நன்மையாய். வலது கரத்தை உயர்த்தி இதை எத்தனை பேருக்கு அறிக்கை செய்ய முடியும்? சொல்லுங்க. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல், என் குடும்பத்தின் மேல் நன்மையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல், என் குடும்பத்தின் மேல் நன்மையா இருப்பதினா ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட சத்தமா, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல், என் குடும்பத்தின் மேல் நன்மையா இருப்பதினா ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை சற்றி முழு பலத்தோடு Thank you Jesus. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒன்றுமில்லா அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என்றாணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். நீதியும் ஞானமோ நீதியும் ஞானமுமானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. ஹல்லேலூயா. அற்பமான அற்பமான அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். ராஜா ராஜா ஓரமா சத்தனரமா மலகடரா. தயவா தகப்பனே தகப்பனே. ஆமே தலைமுறை தலைமுறை நீ நல்லவன்.
சேகரே முற்பிதான் தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானவரே, ஆமென். எங்கள் சொல்லுங்க, இதுவரை நடத்தின எபினேசரே, இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே, இதுவரை உதவின எபினேசர், இனிமேலும் நடத்தும் எங்கள் யெகோவாயிரே. கைகளை உயர்த்தி நன்றியோட பாடிடுவோம் வாழ்நாளெல்லாம் சபையார். ஆமென். நன்றியோட வாழ்நாளெல்லாம் போற்றுவோம். தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சேர்ந்து அறிக்கை பண்ணுவோம். வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர், சேர்த்திடுவீர், காத்திடுவீர். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம், பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா இயேசுவையே. தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை அடைக்கலமானவரே, எங்கள் பரிசுத்த தெய்வமே. ஓ 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவரே, உடரவா சந்தர பலவரவக்கரவோ, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வமே. ஒரே சத்தமா எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Worship Him, worship Him. Glory. Hallelujah. Hallelujah, hallelujah. Glory. முழு பலத்தோடு கரங்களை சாற்றி கர்த்தர் நல்லவர் என்று ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். Hallelujah, 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 hallelujah. நம் இயேசு நல்லவர், மிகவும் நல்லவர்.
சத்தமா ஆமென் சொல்லுவோம். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய கிருபையை நினைத்து பாடிக்கொண்டே இருக்கலாம். ஆமென். அதாவது கழுத்துக்கு மேல தலைக்கு மேல அந்த மிஞ்சின பாரம் இதெல்லாம் லகுவாகிறதற்கு ஆமென் வேற எதை நினைச்சாலும் நமக்கு பாரம் கூடும். ஆனா ஆண்டவரை நினைத்து கர்த்தரை அவருடைய கிருபைகளை, அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லி அவரை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தேவ பிரசன்னம் நம்மளை அப்படியே நிரப்பும். அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் எல்லாம் அப்படி மெழுகு போல உருகுமா. ஆமென். பெரிய பர்வதம், பாரமாயிருக்கிற, தடையாயிருக்கிற, எதிராயிருக்கிற, சவாலாயிருக்கிற அந்த பர்வதம் எதுவானாலும் சரி, அது அப்படி மெழுகு போல உருகும். ஆமென். நமக்கு எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடந்ததுனால இங்க வந்து உட்கார்ந்து இருக்கல. ஒவ்வொருத்தரையும் கேட்டா ஆமென் அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை பெருசு. சிலருக்கு பிரச்சனை முந்தி இருந்ததை விட கோடிதற்கதான் இருக்கு. ஆமென். ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருந்து, அப்பா நீ நல்லவரப்பா, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே. கைகளை உயர்த்தி உடைக்கப்பட்ட நேரங்களில் எனக்கு நல்லவரா, ஒரு வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிச்சு ஆண்டவர் நல்லவர்னு பாடி முடிக்க போறோம். அன்னைக்கு இங்க முடிக்க போறோம். அது பாடிக்கொண்டே செல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். 136வது சங்கீதம் 1வது வசனம். வாசி வாசி வாசி. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவர் மைக் ஆன்ல இருக்கு. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இப்படி நிறைய இடத்துல வரும் கர்த்தர் நல்லவர். 106வது சங்கீதம், 107வது சங்கீதம் எல்லாம் அப்படிதான் தொடங்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர். அவர் நல்லவர்னு பைபிள்ல முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதே யாரு தெரியுமா? தாவீது. நானும் தேடி தேடி பார்த்தேன். ஆமென். அவன் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. ஆதாம் துவங்கி ஆதாம் சொல்லி இருக்கணும் அவர் நல்லவர்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா என்றென்றைக்கும் என்று மனுஷனை அவர் கைவிடலை. நியாயப்படி பார்த்தா தேவதூதன் எப்படி தள்ளப்பட்டானோ அது போல மனுஷனும் தள்ளப்பட்டிருக்கணும். ஆனால் தேவதூதனை தள்ளும் போது என்றென்றைக்கும் என்று தள்ளினார். ஆனால் மனிதனை தள்ளும் போதே மீண்டும் சேர்ப்பதற்கான மார்க்கத்தை உண்டு பண்ணிதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதேனை விட்டு மனுஷனை வெளியே விரட்டுறதுக்கு முன்னாடியே ஜீசஸை குறித்த ப்ராஃபஸியை சொல்லிட்டார். அவன் மார்க்கத்தை உண்டாக்கி தான் பிடிச்சி தள்ளுறார். அப்போ அந்த இடத்துல தான் யார் பாடியிருக்கணும்? ஆதாம் பாடி இருக்கணும் நல்லவர். ஆனா ஆதாம் பாடல. ஆமென். ஜனங்க எப்போ தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்னு பைபிள்ல இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வர்ஷிப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அதிகாரம் 4:26 சொல்லப்பட்டிருக்கும். சேத்துக்கு ஒரு பையன் பிறப்பான். அவன் பேர் என்ன தெரியுமா? ஏனோஸ். அவன் பிறந்த பொழுது அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆமென். என்ன எப்படி சொல்லி தொழுது இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா பிரத்யட்சமா இந்த ஞாபகம் எங்க தான் வெளிப்பட்டது என்றால் முதல்ல யாருக்கு வெளிப்பட்டது? ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது.
அவன் தெரிஞ்சா சத்தமா சொல்லிடணும், வெறும் லிப் மூமெண்ட் மட்டும் கூடாது. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது. ஆபிரகாம் எல் ஷடாய், சர்வ வல்லவர்னு வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு மோசைக்கு வெளிப்பட்டது. மோசைக்கு என்ன நாமம் வெளிப்பட்டது? ஏகோவா அப்படி வெளிப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு சூழ்நிலையில் அவர் அறியப்படுகிறார். ஆமென். ஆகார் என்ன சொல்லுவா தெரியுமா? நீரனை காண்கிறது. இது ஆண்டவர் சொல்றது கிடையாது. ஆகார், அதாவது தான் எனக்கு அவரை எப்படி தெரியுமோ அப்படி நான் சொல்றேன், அப்படி நான் பாடுறேன். இது ஆண்டவர் அக்செப்ட் பண்றார். இதை ஆண்டவர் விரும்புகிறார். விரும்புறதுனால தான் இதெல்லாம் பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஆகாருக்கு தேவன் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தவில்லை, தம்மை வெளிப்படுத்தும் போது அவ ஒரு நாமத்தை சொல்றார், எல்ரோயி அப்படிங்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் இருக்கு. அதன் பிறகு நோவா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறான், நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறான். எங்க வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் நல்லவராக தான் இருந்தார். ஆனால் அவர்கள் அதை அவர்கள் அப்படி டேஸ்ட் பண்ணாங்களான்னு கேட்டா அது தெரியல. சிலர் நல்லா சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா இன்னைக்கு சாப்பாடு சூப்பர், என்ன சாப்பாடு? நேற்று பிரசங்கம் அப்படி இருந்து, என்ன பிரசங்கம்? அது நல்ல பிரசங்கம். அவ்வளோ, அதெல்லாம் எங்ககிட்ட கேட்கக்கூடாது. என்ன சாப்பிட்டேன் தெரியாது. அடுத்து ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாமும் தொழுது கொண்ட ஃபுல்லாக பலிபீடம், எங்கே போனாலும் சர்ச்சை கட்டிடுவார், கூடாரத்தை பெயர்த்துட்டு போயிட்டே இருப்பார். ஆபிரகாம் ஒரு இடத்துல இருந்துட்டு போனா அப்படிங்கிறது அடையாளம். அந்த இடத்துல பலிபீடம் இருக்கும், ஆனால் அவன் கூடாரம் இருக்காது. போகும்போது கூடாரத்தை பெயர்த்துட்டு போயிடுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து மோசையின் காலம் வந்தது. மோசையின் காலம் வந்தபோது ஜனங்கள் இரத்தத்தினால் மீட்கப்படுகிறார்கள். மீட்கப்பட்டு வெளியே வரும்போது, அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த பிறகுதான் அவங்க பிரைஸ் பண்ண ஆரம்பித்தார்கள், பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாடும்போது நல்லவர்னு தொடங்கல, வல்லவர்னு தொடங்குறாங்க. அவங்க வல்லவர்னு பாடுறாங்க. ஏன்னா அவங்க கண்ணார பார்க்கிறார்கள். பார்வோனின் மேல் தேவனுடைய வல்லமை இருந்ததை பார்த்தார்கள். அதாவது பார்வோன் அதிகாரத்துக்கு மேல அவருடைய பவர், அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமையை பார்க்குறாங்க. அந்த வல்லமைக்கு முன்னாடி பார்வோன்லாம் நத்திங், ஒண்ணுமே இல்லாம ஒரு திரி அணைவது போல. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஒரு திரி, இவ்வளவுதான் ஆண்டவரே, இவ்வளவுதான். எனக்கு இந்த வார்த்தை சொல்லும் போது சொல்றேன், ஆண்டவர் டீல் பண்ண ஆரம்பிச்சுட்டார் எங்களை. எந்த பெரிய பிரச்சனையும் ஒரு திரி அணைகிறது போல. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒரு திரி அணைவது போல. இவ்வளவுதான் உண்டு, இவ்வளவுதான் உண்டு. போய் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. அப்ப இவ்வளவுதான், நீங்க டீல் பண்ணா இவ்வளவுதான்ப்பா. ஏன்பா சும்மா இருக்கிறீங்க? ஆமே, எவ்வளவு கஷ்டப்படுறோம்ப்பா, 400 வருஷம்ப்பா. ஆமே, அது எங்க இருக்கு ஒரு திரி அணைவது போல? ஏசாயா 43:17, 43:17 வாசிங்க சிஸ்டர். உங்களுக்கு பைபிள் எடுத்தாரெல்லாம் ஆள் வச்சிருக்கீங்க சுத்தி, வாசிங்க. ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடி, அதாவது இனி இந்த பிரச்சனை வரக்கூடாது, அப்படி எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென். அடுத்த வசனத்தை எப்படி வாசித்துருங்க, அது நமக்கு ஒரு பலனா இருக்கும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நெடுநாள் பிரச்சனைய கர்த்தர் டீல் பண்ணதும் அது எப்படி சால்வ் பண்றாருன்னா, அதுதான் பவர், காட்ஸ். இந்த பவரை பார்த்து இவங்க பிரைஸ் பண்றாங்க. யாத்திராகமம் 15:3 அவர் வல்லவர், சேனைகளின் கர்த்தர் வல்லவர், அவர் கர்த்தரே யுத்தத்தில் அவர் வல்லவர் அப்படின்னு பாடுறாங்க. ஆமென், வல்லவர் அப்படின்னு பாடுறாங்க. அவருடைய வல்லமையை பாடுகிறார்கள். யுத்தத்தில் அவர் வெற்றி சிறக்கிறதை பாடுகிறார்கள். அடிமைத்தனத்தில் விடுதலை, ஃபுல் அந்த பவர், இரத்தத்தின் வல்லமை, யுத்தத்தில் வல்லமை, பார்வோன் மேல அவருடைய வல்லமை. அவங்க ஃபுல்லா இந்த பவரை பார்க்கிறாங்க.
அவங்க பாட்டே அவர் வல்லவர் வல்லவர்னு பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பாடல தெரியுமா? நல்லவர்னு பாடல. இவங்க ரொம்ப பாடணும் அவர் நல்லவர். ஏன்னா இந்த ஜனங்க யாருடைய ஜனம்? அவருடைய ஜனம், அவருடைய ஜனம், ஆபிரகாமின் சந்ததி. இப்பொழுது இவர்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது. மோசே கேட்பார், ஆண்டவரே உங்க நாமம் என்னன்னு கேட்பாங்க. ஆமே, பேர் தெரியாம 400 வருஷ கிறிஸ்தவர்கள். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஆமே நீங்க யாரு? நாங்க கிறிஸ்டியன். ஜீசஸ் யாரு தெரியாதா உங்களுக்கு? மேரிக்க பையன் தெரியாதா அப்படிமாங்க. இவ்வளவுதான் நாலேஜ், இதுக்கு மேல தெரியாது. ஆமே, ஆனாலும் இறங்கினார் பாருங்க, இறங்கினார். அவர் நல்லவர். ஆனா பாடல. அவங்க வல்லவர்னு மட்டும் பாடுறாங்க. அவன் வல்லமையை பாடினவங்க அடுத்த இடத்துல அந்த பவர் வெளிப்படலைன்னா அதுக்கப்புறம் பாட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 15வது அதிகாரத்தில் மட்டும்தான் பாடினாங்கன்னு நினைக்கிறேன். பாடினாங்க, அதுக்கப்புறம் அவரை ஃபுல்லா பாடாப்படுத்தினாங்க. ஆமா, ஒரே ஒரு பாட்டை பாடினாங்க, அதுக்கப்புறம் பாடாப்படுத்தினாங்க. அவரும் இருக்க முடியாம இதோடு கூட 10 முறை என்னை சோதித்த ஒருவனும் அப்படின்ட்டான். உன் பாட்டம் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். அதுக்கப்புறம் பாடுனாங்க. ஆமா, சிவந்த சமுத்திரம் கடந்த பிறகு அவங்க பாடுனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாடினாங்க. எங்க பாடினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது ரொம்ப லேட்டரா. அதுக்கு முன்னாடி இடையில ஒரு பாட்டு, அந்த பாட்டு கேட்டு அவர் இறங்கி ஒரே அடி அடிக்கணும்னு வந்தார். மோசே பிடிச்சு அவர் கன்றுக்குட்டி உண்டு பண்ணி வைத்து பாடினாங்க. ஆமே, ஹல்லேலூயா. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. நாட்கள் போனது. இவங்க பாடின பாட்டு தப்பு கிடையாது. அவர் வல்லவர், அதுல மாற்றம் கிடையாது. நம்ம இன்னைக்கும் பாடுகிறோம், அவருடைய வல்லமையை பாடுகிறோம், அவருடைய மகத்துவத்தை பாடுகிறோம். ஏன்னா வல்லமை, அதிகாரம், மகத்துவம் இதெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே உரியது. நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆனா இவங்க யாருமே என்ன பாடல் அப்படின்னா, அவர் நல்லவர்னு பாடல. ஹல்லேலூயா. நாட்கள் சென்றது. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது என்றாகிறார். ஆமென். அதாவது எல்லாரால ஆமென் நினைவு கூறப்படாதவன். தாவீதுடைய ஹிஸ்டரியை பார்க்கணும்னா, ஆமென், நம்ம 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 ஒரு வழியில இருக்கிறோம் தெரியுமா? அந்த வழியோட எக்ஸ்ட்ரீம்ல இருப்பார். யார் தெரியுமா? தாவீது. இன்னைக்கு நீங்க என்ன நீங்க இன்னைக்கு சந்திக்கிற ஒரு உங்க பெயின் என்ன சொல்லி பாருங்க. தாவீது அதுல PhD முடிச்சிருப்பார். அதான் ஒரு வேர்டு சொல்லுவார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். என்ன வேர்டு தெரியுமா அது? 30 வயசு பையன் சொன்ன வார்த்தை. 30 வயசு பையன் சொல்ற வார்த்தை. இன்னும் 30 வயசு ஆகல. செத்தவனை போல எல்லாராலும், எல்லாரும் அதுல அப்பா உண்டு, அம்மா உண்டு, சகோதரர்கள் உண்டு, சொந்தக்காரங்க உண்டு, எல்லாராலும், பாஸ்டர் உண்டு, எல்லாராலும் முழுவதுமாய். இப்படிப்பட்டவன் வாயை திறந்து சொல்றான், கர்த்தர் நல்லவர். எப்படி சொல்ற? டேஸ்ட் பண்ணி பாரு அப்படிங்கிறான். நீ டேஸ்ட் பண்ணி பாரு. 1 நாளாகமம் 16:34 ஆமென், அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு உள்ள என்றாகிறாங்க. ஆகும்போது அவன் தன்னை மறக்கிறான். ஆமென், என்னை இவ்வளவு உயர்த்தி வைத்தது அந்த கிருபை அல்லவா,
என்னை ஆளாக்கினது கிருபை அல்லவா, எனக்கு அடையாளத்தை தந்தது கிருபை அல்லவா, என்னை அறிமுகப்படுத்தினது கிருபை அல்லவா, என்னை தாங்கினது கிருபை அல்லவா, எனக்கு ஜெயத்தை தந்தது கிருபை அல்லவா, என்னை 4 பேருக்கு முன்னாடி தலையை நிமிர வைத்தது கிருபை அல்லவா. அவன் துள்ளி குதித்து சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஹalleluya. அவர் நல்லவர் என்று பாடுகிறவன் சொல்லுகிறான், நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவே, நான் உள்ளளவும் உன்னதரே. கர்த்தரை நான் எக்காலத்திலும், ஏன்னா அவர் நல்லவர். ஆமென், ஹalleluya. தேவனுடைய மகத்துவத்தையும் பாடுறார் தாவீது. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமான காரியம்னா, இஸ்ரவேலர்கள் பாட விட்டதை தாவீது அவங்க பாட்டு கூட சேர்த்து பாடுறார். அதுதான் சங்கீதம் 106, 107, 136. இஸ்ரவேலர்கள் பார்வோனை வீழ்த்தினதெல்லாம் சொல்லி துதிச்சாங்க. ஆனா கூட எதை சொல்ல விட்டாங்க தெரியுமா? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல விட்டாங்க. நம்மால் வந்தார், ஆமே, அதே பாட்டை ஆமே ரீமிக்ஸ் பண்றாரு. ஆமே, ஹalleluya. இப்போ ரீமிக்ஸ்ங்கிற பேர்ல கொலை பண்றாங்க, அதை சொல்லல. ஆமென். ஆண்டவருக்கு இன்னும் பிடிக்கிறது மாதிரி அவர் சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் வல்லவர் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நீ டேஸ்ட் பண்ணது சொல்லு. என்ன? அவர் நல்லவர். நல்ல கைகளை தட்டி glory உடா கரமா சாந்தரா, முதல்ல நீ டேஸ்ட் பண்ணது சொல்லு. அவர் முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயவை பார்த்தல, அதை சொல்லு. அவர் நல்லவர். பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் ஆமென் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்லு, அவர் கிருபை ஓ என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. ஆமென், ஆமென், ஹalleluya. இன்னைக்கு அவருடைய வல்லமையிலும் மகத்துவத்திலும் நம்ம களிகூற காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? நல்லவராக இருக்கிறார். இல்லைன்னா அந்த வல்லமைக்கு முன்னாடி பார்வோனும் விழுந்திருப்பான். சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பாம் விழுது, விழாது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விழுதுன்னு வைங்களேன், இதுல நல்லவங்க மட்டும் உயிரோடு இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் இறந்து, அப்படியா? இல்ல. அதனுடைய அந்த வல்லமையில அதை சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன ஆயிருப்பாங்க தெரியுமா? செத்திருப்பாங்க. இதானங்க ஃபேக்ட், இதான உண்மை. இப்போ 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்குது. ஒரு டீமை பிடிக்காத உடனே அவங்க மேல பாம்பு போடுறாங்க. அது அவங்க மட்டுமா பாதிக்குது? அதோடைய பவர்ல சுத்தி இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லாருமே விழுவாங்க, எல்லாரும் விழுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கும் போது, ஒரு கூட்டம் தண்ணீர்ல மூழ்கி சாகும் போது, இன்னொரு கூட்டம் கால் நனையாம, கால்ல ஒரு டிராப் போடாம நடந்து போக பண்றாருன்னா, நல்ல கைய தட்டி ஷேரே மாகரா பாதாதா, ஹalleluya. இப்போ நீங்க சந்திக்கிற பிரச்சனைய அவருடையவர்களா இல்ல, இப்ப நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க, அவருடையவர்களா இல்லாம இருந்திருந்தா நீங்க எடுக்கிற முடிவு என்ன? உங்க வீட்டுல ஸ்தோத்திர கூட்டம் நடந்திருக்கும். ஸ்தோத்திர கூட்டம் நடந்திருக்காது, வேற இல்ல. எப்படி? நல்லவரா இருக்கிறார், நல்லவரா இருக்கிறார். ஆமே, நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. ஹalleluya. உன் பக்கத்தில் 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை உன் தேவனும் தாவரமே. My God is so good. Shalabakara Baba.
தேவன் உன் தாவரமே. ஆமென். அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ். ஓ ஜீசஸ், என் ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவர் நல்லவர். 145 ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, அதை எடுத்தா நான் சொல்றேன். எனக்கு அது நினைவில் 141 அதனுடைய 9-10 வசனங்களிலே தாவீது இப்படி சொல்லுகிறார். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக. அடுத்த வார்த்தை நானோ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். எதை வச்சு சொல்ற? என் இயேசு எனக்கு நல்லவர். என் இயேசு எனக்கு நல்லவர். ஹalleluya. அவர் எனக்கு நல்லவர். ஏன் நல்லவர்னு பாடுறீங்க தாவீதே? அவர் சொல்லுவார், அந்த அவ்வளோ வல்லமை உள்ள தேவன், அவருக்கு முன்னாடி பர்வதங்கள்லாம் மெழுகு போல இருக்கும். அப்படிப்பட்ட தேவன் என்னை நிக்க வைக்கிறார், நிக்க வைக்கிறார். அவர் நல்லவர். இயேசுவே நீர். ஆமென். ஹalleluya. இயேசுவே. அவர் நல்லவன் சொன்னாலே பாட்டு தான் வருது. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையா கைகளை உயர்த்தி எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா, என் இயேசு நல்லவர். தாவீதே, ஏன் அவர் நல்லவர் சொல்றீங்க? அந்த வல்லமை. ஆமா, அந்த வல்லமை வெளிப்பட்ட இடத்துல என் சத்துருக்கள் சிதறி போனாங்க. சங்கீதம் 68:1. ஆமென். சத்துருக்கள் சிதறுண்டு போகும்போது அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களோ. ஆமென். 3வது வசனம் நினைக்கிறேன். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கோர்த்து. ஆமாம். அப்ப எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுறாங்க. அதாவது தண்ணீர்ல மூழ்கி பார்வோன் சேனை இல்லாமல் ஆகும்போது கால் நனையாம நடந்து போறாங்க. அந்த இடத்துல அவங்க, ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், அவர் நல்லவர், அப்பா நீ நல்லவர். ஆசாப்பு சொல்லுவார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அதாவது தேவனால் சுத்திகரிக்கப்படுறான் தெரியுமா, அவனுக்கு தான் அதை வந்து புரியும். நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்படுகிற நிலைமை இது புரியாததுனால ஆரம்பத்தில் புலம்புனார். இதை புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த லைஃப் போதும் ஆண்டவரே, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். என் ஆண்டவர் நல்லவர். அவர் ஏன் நல்லவர்னு சொல்றீங்க தாவீதே? 1-2 வசனங்களை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 25:8 ஆமென். நானே வாசிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரும் செம்மையானவருமாய் இருக்கிறார், அதாவது உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை. அவரை ஏன் நல்லவர்னு சொல்றேன் தெரியுமா? இந்த பாவி பாழாய் போய் கூடாது என்பதற்காக. நான் பாவி என தெரிந்த பிறகும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு தெரிவிக்கிறதுனால நான் சொல்லுவேன், என் இயேசு எனக்கு நல்லவர், என் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும்
போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர். ஆமென். நான் பாவி, அவர்களெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. அவர் ஆக்சுவல் அவருடைய பரிசுத்தத்தை வச்சு பார்க்கும்போது, அவருடைய நீதியை வச்சு பார்க்கும்போது என்னெல்லாம் கன்சிடர் பண்ணவே கூடாது. ஆனா என்னை பிடிச்சி நிறுத்தி சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். இப்ப நான் சொல்லுவேன், அவர் நல்லவர்ப்பா, அவர் நல்லவர். ஹalleluya, அவர் நல்லவர். இரண்டாவது சங்கீதம் 34:8 சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எதை வச்சு சொல்றீங்க தாவீது அப்படின்னு கேட்டா சொல்லுவாரு, எங்களுடைய முற்பிதாக்கள், ஆமென், 5வது வசனத்துல அவர்கள் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தாங்க, பிரகாசம் அடைந்தாங்க. யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதன் பிறகு மோசே, கோத்திர பிதாக்கள், இவங்க எல்லாம் அப்படி நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தன. அவங்க முகங்கள் வெட்கப்படல. சரி, நம்மளும் எதுக்கும் நோக்கி பார்க்கலாம் அப்படி சொல்லி இந்த ஏழை கூப்பிட்டு கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் இப்ப நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை சட்டி ஹalleluya, கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த இடத்துல அவன் எப்படி கொண்டு வரானா, நானும் அவங்கள மாறி அதனால கேட்டாருன்னு, அவங்களுக்கு எப்படி பதில் கொடுத்தாரோ இந்த ஏழைக்கு புகலிடமே, எளியோரின் தஞ்சமே, என் மேல் இறங்கிடுமே தேவா, என் மேல். கைகளை உயர்த்தி, யாருண்டு எனக்கு உம்மை எல்லாம், ஏதுண்டு எனக்கு ஹalleluya, யாருண்டு எனக்கு, ஏதுண்டு எனக்கு, எல்லாமே நீங்க தான், உங்க கிருபை தான். சொல்லிட்டு சொல்றேன், அவர் நல்லவர்ப்பா. இங்க இப்ப கேட்கிறேன், நான் வந்து அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் அப்படி சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, எவ்வளவு நல்லவர், அவர் நல்லவர். அடுத்து சொல்றார் சங்கீதம் 86 அதனுடைய 5வது வசனத்துல, ஆமென், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். என் ஆண்டவர் நல்லவர்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? அவர் அக்கிரமத்தை கவனித்திருப்பார், ஆனால் நம்ம நின்றிருக்க முடியாது. ஆனா என் பாவத்தை நான் அவர் சமூகத்துல வந்து தயங்கி வந்து அறிக்கையிட்ட போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? மன்னித்தார். நம்ம மன்னிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தண்டனைக்கு தப்புவிக்கப்பட்டவர்கள். குருவி வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நாம தப்புவிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஹalleluya. 4வதாக அவர் சொல்றாரு 119:68 வசனத்துல சங்கீதம், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். அவர் ஏன் நல்லவர்னு சொல்றேன் தெரியுமா? அவர் எனக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? உண்மையிலே அவர் யாருக்கு தெரியுமா நன்மை செய்யணும்? உத்தமர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்போ அவர் வந்து யாருக்கு தான் நன்மை செய்யணும்? உத்தமர்களுக்கு. இப்போ சொல்லுங்க, நம்மளாம் ரொம்ப உத்தமர்கள்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நான் நன்மை பெற காரணம் என்ன? உத்தமர்னு சொல்றவங்க சும்மா இருங்க, அவர் நல்லவர்னு சொல்றவங்க சத்தமா அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் பண்ணணும்.
நீங்க சாப்பாடுல கை வைக்கும் போது அது ஒரு நன்மை. குடிக்கிற தண்ணி கூட என்ன தெரியுமா? நன்மை. நமக்கு எளிதில் கிடைக்கிறதுடைய வேல்யூ தெரியாது. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் சொல்றது லாக்டவுனுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் அங்கே ஒரு மீட்டிங் போகிறேன். மீட்டிங் நைட்டு முடிச்சுட்டு நைட்டு இரவாக கிளம்பி வரேன். அப்போ அந்த ஊரில் தண்ணிக்காக ஒரு சின்ன வண்டி மாதிரி வச்சுருக்குறாங்க. ஃப்ரெண்டில் ஒரு 3-4 குடத்தை வச்சுருப்பாங்க, ஒரு சைக்கிள் மாதிரி. அதை வச்சுட்டு நைட்டு போகிறாங்க. தண்ணி காலையில் தான் வரும், 4 மணி 5 மணிக்கு தான் தண்ணி லாரி வருது. அதுக்காக நைட்டே போய் அவங்க கிராமங்கள்ல அப்படி போகிறாங்க, அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு நன்மை. அதாவது இல்லாதவங்களுக்கு தான் அதோடைய வேல்யூ என்னன்னு தெரியும். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும் போது கூட நான் உத்தமன் ஆனதுனால இது கிடைக்கல, அவர் நல்லவர் ஆனதுனால. என்னைக்குமே இது நம்ம எல்லாம் ரொம்ப ஓவர் உத்தமனா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இதா, வேற ஒன்றும் இல்லையா? ஏன்னா பெரிய உத்தமர்கள். ஆமென். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். அந்த நன்மையை, அவர் நல்லவரா இருந்து எனக்கு நன்மை செய்கிறார் நினைக்கிறவனுடைய அடுத்த ஜெபம் என்னவா இருக்கும் தெரியுமா? உமது பிரமாணங்களை எனக்கு. அப்பா, ஏன்னா நான் அப்படி நடந்ததுனால நன்மை நீ பெறலப்பா, நீர் நல்லவரா இருக்கிறதுனால நான் நன்மை பெற்றேன். அந்த நன்மைக்கு நன்றியா நான் ஒன்று கேட்குறேன்ப்பா, உங்க பிரமாணத்தை எனக்கு போதிங்கப்பா, நான் அதில் நடக்கிறேன்ப்பா. ஆமே, நம்முடைய வாழ்க்கையை வைத்து அவர் பிள்ளையாக்கல, விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து முதல்லயே ப்ரொமோஷனை கொடுத்துட்டார். நீ யாருதான் பிள்ளை. ஆமே, ஹல்லேலூயா. 5வது 100வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இங்கே நல்லவர் என்று பாட காரணம் என்ன தெரியுமா? 3வது வசனத்துல அவரே நம்மை உண்டாக்கினார். நம்மை எப்படி உண்டாக்கினார்? அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஐக்கியத்துல, ஆமென், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வரிசையில நானும் நீங்களும் இருக்க காரணம் அவர் நல்லவராய், அவர் நல்லவராய் இருப்பதினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று பாடுங்கள், என்றென்றைக்கும் பாடுங்கள். இதை உள்வாங்கிறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லை அவங்க துதிக்கிறது, டெய்லி அவங்க வாயில தான் ஸ்தோத்திரங்கள் இருக்கும், துதி இருக்கும். இந்த வல்லமையை மட்டும் பார்க்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு வல்லமை வெளிப்படுறது வரை அவங்களுக்கு என்ன வராது தெரியுமா? துதி வராது. அற்புதத்தை பார்த்து மட்டும் துதிக்கிறவங்க அடுத்த ஒரு அற்புதம் நடந்தாதான் துதிப்பாங்க. ஆனா கிருபையை பார்க்கிறவன் அற்புதம் நடந்தாலும் துதிப்பான், அற்புதம் நடக்கலனாலும் துதிப்பான். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று, ஆமென், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர் என்று கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 5 மேக்சிமம் 10 நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று தேவ கிருபை என்றும் உள்ள தெரிந்த கோரஸ் எல்லாரும் பாடணும். ஆமே, நல்ல சந்தோஷமா ஒரு பாட்டு பாடணும்ல. இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்க மனசுல எல்லாமே உள்ள போச்சான்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒண்ணு போயிருக்கும் நான் நம்புறேன். இயேசு நல்லவர்னு போச்சு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நாம இருக்கிறோம். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நாம நடக்க வேண்டிய வழியை காண்பித்து தருகிறார். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்மை விடுவிக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்மை மன்னிக்கிறார்.
அவர் நல்லவராய் இருக்கிறதுனால தான் நமக்கு நன்மை செய்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. எல்லா நல்ல கைகளை தட்டி அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி எல்லாரும் பாடுங்க. நல்ல கையை தட்ட முடிச்சா நல்ல கையை தட்டி பாடுங்க. அவரை போற்றி நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ கர்த்தர் நம்மை. ஒரே சத்தமாய் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை என்று உள்ளது, தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை முச்செடி தன்னில் நதியோடு பாதுகாத்தாவே. ஹalleluya பாதுகாத்தாரே. ஆமென். தேவ கிருபை. ஓ ஹalleluya. அவரை போற்றி ஆமென். இயேசுவை போற்றி ஹalleluya. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் பாதையில் ஒளியாய். பாரிருள் போன்ற பாதையில் அவர் நன்றியோடு சொல்லுவோம். என்னை நடத்தீரா, அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தீரா, அவர் கிருபை என்று உள்ளது, தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி அவரை போற்றி ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும். ஹalleluya. அவர் சட்டையின் கீழ் அவர் சட்டையின் கீழ் நம் சிறகு
ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாக்குவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவன். என்னை தாக்குவித்தே ஹோ நீ நல்லவன். அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். ஆமே தேவைகள் என்னை சூழ்ந்ததே உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் நன்றியோடு நீ செய்ததை மறக்க கூடுமோ? என் வாழ்க்கை நீ தந்ததே. இந்த வாழ்க்கை நீ தந்ததே. சொல்லுவோம். உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே உம் கிருபை என்னை நிறுத்துதே. நன்றி ராஜா. அறிக்கை பண்ணுவோமா? இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் நன்றி. மறுபடியும் சொல்லுங்க. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி, இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் ஓ நீ செய்ததை இந்த வாழ்க்கை நீ தந்ததே. இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே. ஹalleluya ஜீசஸ். ஓ ரபா சந்தரபா ரகடரா. ஆமென். இன்னும் துதிப்பே. உம்மை ருசித்தேன், உம்மை ருசித்தேன். ஹalleluya. உம்மை ருசித்தேன். இன்னும் துதிப்பே. முழு பலத்தோடு கரங்களை சாற்றி உம்மை ருசித்தேன். நல்லவர் என்று ருசித்தேன், நல்லவர் என்று ருசித்தேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya.